எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ROG ஃபோனை பற்றி பேசணும் அப்படின்னு வர்றப்ப நான் ரொம்பவே குஷியாக இருப்பேன். அதுக்கு காரணம் நான் ஒரு ROG ஃபோன் யூஸர் தான். ROG 3 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ROG 5 வந்துருச்சு. இப்போ 6 ஜூலை 5 வரப்போகுது. சில இடங்கள்ல லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இப்போதைக்கு நம்ம தெரிய வந்திருக்கிற ROG 6 பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா டேவ் 2D அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் யூடியூபரில் வந்து ROG ஃபோனை வந்து ஃபீச்சர் பண்ணியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே கவர் பண்ணப்பட்ட ஒரு வெர்ஷன், அதாவது ஒரு ப்ரோட்டோடைப் ROG ஃபோன்னு வச்சுக்கலாமே. அதில் வந்து கேமரா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க. டிசைனுமே ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் அது எக்ஸாக்டாக அதான் ஒரிஜினல் டிசைனா அப்படின்றது நமக்கு தெரியாது இப்போ வரைக்கும். ஏன்னா இப்போ வந்திருக்க லீக்ஸ் படி பார்த்தோம்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த ஃபோன் அவருடைய வீடியோவில் உள்ள அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா டேர் அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த RGB லைட்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் சைடில் பின்னாடி இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப குட்டியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு டிசைனை தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா அலைன்மெண்ட் மேபி அவர் வச்சுருந்த அந்த ஃபோன் வந்து ஒரு ப்ரோட்டோடைப், அதுக்கப்புறம் டிசைன் மாறலான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வந்திருக்க ஒரு லீக் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபோன் மாதிரியே தான் இந்த ஃபோன் இருக்க போகுது. ஏன்னா அந்த கேமரா மாடியூலே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்போ வந்திருக்க லீக்கையும் அவர் கையில் இருக்கிற அந்த ஃபோனையும் சைட் பை சைட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேமரா மாடியூல் உள்ள அந்த ஒற்றுமை உங்களுக்கு புரியும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 3 சென்சார் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒன்று வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்று 108 இருக்கலாம், இல்லை 64 இருக்கலாம். 64 இருந்துச்சு அப்படின்னா 3லேயும் அதான் இருந்திருக்கு, 5லேயும் அதான் இருந்திருக்கு, 6லேயும் அதான் இருக்குமா அப்படின்றது சந்தேகம். பட் இதாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒயிட் ஆங்கிளாக இருக்க போது, மூணாவது மேக்ரோ லென்ஸாக தான் இருக்க போது. ஏன்னா இவங்க கேமிங் அப்படின்ட்டு போகிறனால அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. மித்த எல்லாத்தையும் சும்மா கொடுக்கணுமேன்றதுக்காக தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அது நல்லா இருக்காது அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் கடந்த ஒரு வருஷமாக பார்த்துருக்க வீடியோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ROG 3 தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஆனால் அந்த ப்ரைஸ் பாயிண்டில் வர்ற மற்ற ஃபோன்ஸை விட கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் இது ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்றனால. அடுத்து முன்னாடி உள்ள டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே லீக் ஆகிருக்கு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எந்த விதமான நாட்சும் இல்லாமல் ஒரு ஃபுல் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஃபோன் தான் இதுலேயுமே வரப்போகுது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிகாஸ் நாட்ச் அப்படின்றத கம்பேர் பண்ணுறதை விட இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர்ஸுமே ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த அவுட்புட் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ROG 3லேயே ரொம்ப தாறுமாறான ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. 5ல் கிட்டத்தட்ட அதையுமே இம்ப்ரூவ் பண்ணி நல்லா கொடுத்துருந்தாங்க. 6ல் அது இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ரொம்ப தாறுமாறான ஒரு ஸ்பீக்கர் தான் வரப்போகுது. நீங்கள் இந்த ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ்லாம் கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், என்னோட 3லேயே ரொம்ப சூப்பராக கேட்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் தனியாக நம்மளால் கேட்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு செப்பரேஷன் சூப்பராக இருக்கும். 6ல் அது இன்னமும் கண்டிப்பாக என்ஹான்ஸ் ஆக தான் போகுது. அதை தவிர்த்து இந்த ஹெட்ஃபோன் ஜாக் அப்படின்ற விஷயம் இருக்குமா இல்லையா அப்படின்றது வந்து ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா 3ல் இல்லை. அதாவது எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. திருப்பி நிறைய பேர் ஏன்டா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே 5ல் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. 6ல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா சைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இப்போ வரைக்கும் வரல. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட உள்ள ப்ராசர் கண்டிப்பாக Snapdragon 8+ Gen 1 அந்த ப்ராசராக தான் இருக்க போகுது. அதை எப்பயோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இதில் வந்து 165 Hz டிஸ்பிளே இருக்க போகுது. ஆல்ரெடி 144 Hz பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் கில் மாதிரி தான் சொல்லலாம். ROG 3லேருந்து அதான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 Hz அப்படின்றது அந்த 144 Hz சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ்ன்னு வர்றப்ப இந்த ROG ஃபோன்ஸ்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க 120 Hz சப்போர்ட் பண்ணுற கேம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது நம்ம 144 Hz சப்போர்ட் பண்ணுற கேமை விளாண்டுக்கலாம். என்னதான் அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தாலுமே அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்மளால் ஃபோனில் பார்க்க முடியாது அப்படின்றத என்னோட விஷயம். இதுவே நீங்கள் பிசிக்குன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு வேறு லெவலான மேட்ரு. பட் ஃபோனுக்குன்னு வர்றப்ப இன்னும் அந்த 165 Hz ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுற மாதிரியான கேம்ஸ் இன்னும் வரைக்கும் இல்லை. ரைட். அடுத்து இந்த டிசைன் படி பார்த்தோம்னா இப்போ வந்திருக்க லீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ போன ROG 5ல் வந்து ஒயிட் கலர் அப்படின்றது ROGயோடைய அல்டிமேட் எடிஷன் ஃபோனில் தான் அந்த ஒயிட் கலரில் வந்துச்சு. மேபி இப்போ வந்திருக்க லீக் அந்த அல்டிமேட் எடிஷன் ஃபோனுடையதாக இருக்கும். பிகாஸ் போன அந்த அல்டிமேட் எடிஷன்லேயும் பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இந்த லீக்ஸ்லேயுமே இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்திருக்க லீக் ஒரு அல்டிமேட் எடிஷன் ஃபோனாக கூட இருக்கலாம். அந்த நான் சொன்னேன் அந்த யூடியூபர் அவர் கையில் வச்சிருக்கிற ஃபோன் ஒரு ப்ரோ வேரியண்ட்டோ இல்லை ஒரு நார்மல் ROG 6 அப்படின்ற வேரியண்ட்டில் இருக்கலாம் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ மேபி அவர் வச்சிருக்கிற அதே டிசைனில் இல்லைனாலும் சில மாற்றங்களோட கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அப்புறம் அந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ROG சீரிஸில் பார்த்தீங்கன்னா 50,000 அப்படின்றது ஒரு ப்ரைஸ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த ஸோ 50,000 ஒரு டாப் டயர் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ஃபோனை வாங்கணும் அப்படின்ற திருப்தி நமக்கு இருக்கும். ஆனால் இந்த 8 Gen Plusலோட வர ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ரேட் கூட தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனுமே கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்க போகுது. இது அந்த 50,000 மார்க்கில் இருக்காது அப்படின்றது என்னுடைய தாட். அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு தாறுமாறான விஷயம். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ROG 5s அந்த ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக 35,000 இந்த சேலெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். அதே மாதிரி தான் ROG 5 வந்தப்போ ROG 3யோட ப்ரைஸ் குறைஞ்சிச்சு. ஸோ 5s ப்ரைஸும் 6 வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக குறையும். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமை யூஸ் பண்ணி போன ஜென்ரேஷன் ROG வாங்கிக்கோங்க.
ஸோ அதான் இப்போதைக்கு இந்த ROG ஃபோனை பற்றி கிடச்சிருக்க நியூஸ் இதுதான். ஸோ நீங்கள் என்ன மாதிரி இந்த ஃபோன் வரக்கா ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுவோம். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.